உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் குரு பெயர்ச்சி பலன்கள். கலியுகாப்தம் 5126 குரோதி வருடம் 1/5/2024 முதல் 11/5/2025 வரைக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு பா மணிகண்டன், ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம், விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம், வடவள்ளி, கோவை. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான நட்சத்திர வாரியான ராசி பலன்களை பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சூரியனை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் 1ஆம் பாதத்தில் அதாவது சிம்மம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் ராசிநாதனாகவும், 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு அதாவது கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் இருக்கிறார். உத்திரம் 1ஆம் பாதத்தினருக்கு மே 1 முதல் குரு 10இல் சஞ்சரித்து உழைப்பிற்கேற்ற லாபம், முயற்சிக்கேற்ற வெற்றி, அதிகாரம், அந்தஸ்து ஆகியவற்றை வழங்குவார். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு பாகியஸ்தானத்தில் சஞ்சரித்து யோகம், திடீர் அதிர்ஷ்டம், வெற்றி, பதவி, யாத்திரை செல்லும் பாகியம் ஆகியவைகளை அருள்வார். பார்வைகளின் பலன்கள். 1ஆம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகள் 2, 4, 6ஆம் இடங்களில் பதிவதால் குடும்பத்தில் நிம்மதி, எதிர்பார்த்த வரவு உண்டாகும். வாகனம் வாங்கும் முயற்சி நிறைவேறும். உடல் பாதிப்புகள் விலகும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். தடைப்பட்ட செயல்கள் வெற்றியாகும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு 1, 3, 5ஆம் இடங்களின் மீது குருவின் பார்வை படுவதால் செல்வாக்கு உயரும். விருப்பங்கள் நிறைவேறும். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் மறையும். சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். திருமண வயதினருக்கு நல்ல வரன் வரும். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1ஆம் பாதத்தினருக்கு சப்தமஸ்தான சனியால் வீண் அலைச்சல், குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை, பொருளாதார தடை, தம்பதியருக்குள் சச்சரவு, உடல் பாதிப்பு ஆகியவை உண்டாகும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். சங்கடங்கள் விலகும். வழக்கு விவகாரத்தில் வெற்றி உண்டாகும். ராகு கேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1ஆம் பாதத்தினருக்கு 2இல் சஞ்சரிக்கும் கேதுவால் குடும்ப குழப்பம், நிம்மதியற்ற நிலை உண்டாகும். வரவுகள் தடைப்படும். 8ஆம் இட ராகுவால் செல்வாக்கு, அந்தஸ்திற்கு சோதனை உண்டாகும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜென்ம கேதுவால் குழப்பம் அதிகரிக்கும். செயல்களில் இழுபறி தோன்றும். 7ஆம் இட ராகுவால் எதிர்ப்பாலினத்தினரால் சங்கடங்கள் தோன்றும். தம்பதியருக்குள் பிரச்சனைகள் ஏற்படும். கூட்டுத் தொழிலில் சங்கடங்கள் தோன்றும். சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1ஆம் பாதத்தினருக்கு மே 14 முதல் ஜூலை 16 வரையிலும், அக்டோபர் 18 முதல் நவம்பர் 15 வரையிலும், 2025 ஜனவரி 14 முதல் மார்ச் 14 ஆகிய காலங்களில், 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜூன் 15 முதல் ஆகஸ்ட் 16 வரையிலும், நவம்பர் 16 முதல் டிசம்பர் 15 வரையிலும், 2025 பிப்ரவரி 13 முதல் மார்ச் 14 வரை ஆகிய காலங்களிலும் சூரியனின் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரத்தால் முயற்சிகள் வெற்றி பெறும். வேலையில் பதவி உயர்வு, விரும்பிய மாற்றம் ஆகியவை கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். தொழில் வளர்ச்சியால் வருமானம் உயரும். பொது பலன்கள். 1ஆம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும், 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு பாகிய குருவும் அவருடைய பார்வைகளும், 6ஆம் இட சனியும், 120 நாட்கள் சூரியனும், 90 நாட்கள் செவ்வாயும் 4ஆம் பாதத்தினருக்கு எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவார். பொருளாதார வளர்ச்சி தோன்றும். பணம் பல வழிகளிலும் வரும். தொழில் வழியாக வருமானம் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி, பொறுப்புகள் வந்து சேரும். தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை தொழிலில் தடைகள் விலகும். லாபம் அதிகரிக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள். விற்பனை அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் மாறும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். தடைப்பட்ட பதவி உயர்வு வரும். விரும்பிய இடமாற்றம் ஏற்படும். பெண்களுக்கு குருவின் சஞ்சார நிலை பார்வைகளால் குழப்பம் மறையும். எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். உடலில் பாதிப்பு விலகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். மாணவர்களுக்கு பொதுத் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். கல்லூரியில் இடம் கிடைக்கும். உடல்நிலையை பொறுத்தவரை உடலில் இருந்த பாதிப்புகள் விலகும். சுவாச பிரச்சனை, பிபி, சுகர், நரம்பு என்று ஏதாவது ஒரு பாதிப்பால் சங்கடத்திற்கு ஆளான உங்களுக்கு இனி நிவாரணம் கிடைக்கும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை ரிஷபகுருவால் சங்கடங்கள் தீரும். பணவரவு அதிகரிக்கும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். பணவரவால் சொத்து, வாகனம் ஆகியவை வாங்குவீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பரிகாரம். தினமும் காலையில் குலதெய்வத்தை வழிபட குறைகள் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சந்திரனை நட்சத்திராதிபதியாகவும் புதனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் அறிவும் செயல்திறன் கொண்டவராக இருப்பீர்கள். குரு பகவான் மே 1 முதல் பாகியஸ்தானமான 9இல் சஞ்சரிக்கிறார். செல்வாக்கு உயரும். நினைத்ததை சாதிப்பதுடன் எதிர்பார்த்ததை அடையும் நிலை உண்டாகும்.
திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத வெற்றி ஏற்படும். பணியாளர்களின் விருப்பம் நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் வருமானம் உயரும். குரு பார்வையின் பலன்கள். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் 5ஆம் பார்வை ராசிக்கு உண்டாவதால் புதிய சக்தி கிடைத்தது போல உணர்வீர்கள். செல்வாக்கு உயரும். குருவின் 7ஆம் பார்வை ராசிக்கு 3இல் விழுவதால் முயற்சிகள் வெற்றி பெறும். துணிவுடன் செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள். குருவின் 9ஆம் பார்வை 5ஆம் இடத்திற்கு உண்டாவதால் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் விலகும். திருமண வயதினருக்கு வரன் அமையும். வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். குருவின் பார்வையால் குறை அனைத்தும் தீரும். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 6இல் சஞ்சரிக்கும் சனி பகவான் அதிர்ஷ்டங்களை அள்ளித் தருவார். உடல் பாதிப்புகளை அகற்றுவார். வழக்கு விவகாரத்தில் வெற்றி தருவார். வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கிடைக்கும். செல்வாக்கு உயரும். எதிரிகள் சரணடைவார்கள். போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். ராகுகேதுவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஜென்ம கேதுவால் குழப்பம் அதிகரிக்கும். வீண் சிந்தனை மேலோங்கும். செயல்களில் இழுபறி உண்டாகும். 7ஆம் இட ராகுவால் ஆசை அதிகரிக்கும். எதிர்ப்பாளினரின் வலையில் சிக்கலாம். இழப்பு, சங்கடம் ஆகியவை தோன்றும். தம்பதியருக்குள் பிரச்சனை ஏற்படும். கூட்டுத் தொழிலில் சங்கடங்கள் உண்டாகும். நண்பர்கள் விலகிச் செல்வார்கள். சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஜூன் 15 முதல் ஆகஸ்ட் 16 வரையிலும், நவம்பர் 16 முதல் டிசம்பர் 15 வரையிலும், 2025 பிப்ரவரி 13 முதல் மார்ச் 14 வரை ஆகிய காலங்களில் சூரியனின் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரத்தால் முயற்சிகள் வெற்றி பெறும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். லாபம் அதிகரிக்கும். பொது பலன்கள். பாக்கியஸ்தான குருவால் செல்வாக்கு உண்டாகும். நினைத்தது நடந்தேறும். குரு பார்வைகளும் 6ஆம் இட சனியும் 120 நாட்கள் சூரியனும் 90 நாட்கள் செவ்வாயும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவார்கள். தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். பணியாளர்கள், கலைஞர்களின் நிலை உயரும். தொழிலை பொறுத்தவரை முதலீடு செய்தும் முன்னேற்றமில்லை, முயற்சிகள் செய்தும் ஆதாயமில்லை என்ற நிலை இனி மாறும். புதிய உத்திகளால் தொழிலை விரிவு செய்வீர்கள். லாபம் அதிகரிக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். பணியாளர்களுக்கு, அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடி மாறும். பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் ஏற்படும். தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். திறமைக்கேற்ற பொறுப்பு உண்டாகும். பெண்களுக்கு செல்வாக்கு வெளிப்படும். கணவருடன் இருந்த சச்சரவுகள் நீங்கும். திருமண வயதினருக்கு திருமணம் நடக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். பொன் பொருள் சேரும். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். மாணவர்களுக்கு, உங்கள் ராசிக்கு குரு பார்வை உண்டாவதால் பொதுத் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும். விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடத்தில் இடம் கிடைக்கும். உடல்நிலையை பொறுத்தவரை நெஞ்சுவலி, வயிற்றுவலி, உடல் பலவீனம், சுவாச பிரச்சனை, பிபி, சுகர் என ஏதாவது ஒரு பாதிப்பால் சங்கடத்திற்கு ஆளாகலாம். ஆனால் சிகிச்சையால் குணமடைவீர்கள். உடல்நிலை சீராகும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை பணவரவு அதிகரிக்கும். உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். குலதெய்வ அருளால் குடும்பத்தில் குறை தீரும். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பரிகாரம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று விஷ்ணு மற்றும் துர்க்கையை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். செவ்வாயை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் 1, 2ஆம் பாதத்தில், அதாவது கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும், 3, 4ஆம் பாதத்தினருக்கு, துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் ராசிநாதனாகவும் உள்ளனர். நட்பு கிரகமான குரு 9ஆம் வீட்டில் சஞ்சரித்து சித்திரை 1, 2ஆம் பாதத்தினருக்கு அதிர்ஷ்டம், யோகம், செல்வாக்கு ஆகியவற்றை வழங்குவார். 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 8இல் சஞ்சரித்து உடல் பாதிப்பை ஏற்படுத்துவார். எதிர்பாராத இடமாற்றத்தை அளிப்பார். குரு பார்வையின் பலன்கள். 1, 2ஆம் பாதத்தினருக்கு குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதுடன் அவரது 5, 7, 9ஆம் பார்வைகளும் சாதகமாக இருப்பதால் சங்கடங்கள் விலகும். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள். குலதெய்வ அருள் கிட்டும். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் விலகும். சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். 3, 4ஆம் பாதத்தினருக்கு 2, 4, 12ஆம் இடங்களின் மீது குருவின் பார்வை பதிவதால் பணவரவு திருப்தி தரும். வீடு கட்டி குடியேறும் நிலை ஏற்படும். சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். சுப செலவுகள் ஏற்படும். குருவருளால் நன்மை அதிகரிக்கும். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1, 2ஆம் பாதத்தினருக்கு 6இல் சஞ்சரிக்கும் சனியால் அதிர்ஷ்டம் உண்டாகும். வழக்கு விவகாரம் வெற்றி பெறும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். 3, 4ஆம் பாதத்தினருக்கு 5இல் சஞ்சரிக்கும் சனியால் வீண் பிரச்சனைகள், பிள்ளைகளால் சங்கடம் ஆகியவை ஏற்படும். சொத்தில் பிரச்சனை, வழக்கில் தடை உருவாகும்.
ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1, 2ஆம் பாதத்தினருக்கு ஜென்ம கேதுவால் குழப்பம் அதிகரிக்கும், செயல்களில் இழுபறி உண்டாகும். 7இல் சஞ்சரிக்கும் ராகுவால் ஆசை அதிகரிக்கும். சிலர் எதிர்ப்பாளினரின் வலையில் சிக்க நேரிடும். தம்பதிக்குள் பிரச்சனை ஏற்படும். கூட்டுத் தொழிலில் நெருக்கடி ஏற்படும். 3, 4ஆம் பாதத்தினருக்கு 6ஆம் இட ராகுவால் அதிர்ஷ்டம் உண்டாகும். உடல்நிலை சீராகும். 12ஆம் இட கேதுவால் செலவு அதிகரிக்கும். வெளிநாட்டிற்கு செல்லும் முயற்சிகள் வெற்றியாகும். சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1, 2ஆம் பாதத்தினருக்கு ஜூன் 15 முதல் ஆகஸ்ட் 16 வரையிலும், நவம்பர் 16 முதல் டிசம்பர் 15 வரையிலும், 2025 பிப்ரவரி 13 முதல் மார்ச் 14 ஆகிய காலங்களிலும், 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜூலை 17 முதல் செப்டம்பர் 16 வரையிலும், டிசம்பர் 16 முதல் 2025 ஜனவரி 13 வரையிலும், மார்ச் 15 முதல் ஏப்ரல் 13 ஆகிய காலங்களிலும் சூரியனின் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரத்தால் சங்கடங்கள் தீரும். பதவி உயர்வு கிடைக்கும். அரசு வழியில் முயற்சிகள் ஆதாயம் தரும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குவீர்கள். பொது பலன்கள்: 1, 2ஆம் பாதத்தினருக்கு குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும், 3, 4ஆம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும், 4 பாதத்தினருக்கும் 120 நாட்கள் சூரியனும் 90 நாட்கள் செவ்வாயும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவார்கள். வருமானம் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி, பொறுப்பு வரும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். புதிய முதலீட்டில் லாபம் கிடைக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். தொழிலை விரிவு செய்வீர்கள். பணியாளர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி நீங்கும். உங்கள் உழைப்பிற்கு மதிப்பு அதிகரிக்கும். ஊதிய உயர்வு, புதிய பொறுப்பு ஏற்படும். செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு ஆகியவை உங்களை தேடி வரும். பெண்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். உடல் பாதிப்பு நீங்கும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாணவர்களுக்கு 1, 2ஆம் பாதத்தினருக்கு தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். 3, 4ஆம் பாதத்தினருக்கு மேற்கல்வி முயற்சி அலைச்சலை கொடுக்கும். விடாமுயற்சியால் விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்கும். உடல்நிலையை பொறுத்தவரை 1, 2ஆம் பாதத்தினருக்கு 6ஆம் இட சனியாலும், 3, 4ஆம் பாதத்தினருக்கு 6ஆம் இட ராகுவாலும் பாதிப்பு சற்று விலக ஆரம்பிக்கும். நெஞ்சுவலி, வயிற்றுவலி, சிறுநீரக கோளாறு, சுவாச பிரச்சனை, பிபி, சுகர், அல்சர், மன அழுத்தம் என அல்லல்பட்ட நீங்கள் குணமடைவீர்கள். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் ராகு சனி சஞ்சாரங்களும் 4 பாதத்தினருக்கும் நன்மை அளிக்கும். பணவரவில் திருப்தி உண்டாகும். பூமி, வீடு, வாகனம் ஆகியவை வாங்குவீர்கள். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். பரிகாரம்: தினமும் காலையில் நீராடி சூரிய பகவானை வழிபட அல்லல்கள் தீரும். மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து பெற நமது சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட சோசியல் மீடியா பேஜில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணியும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.